ஹாய். மண்டே மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோன்னு பார்க்கலாம். என்ன தான் நம்ம சண்டே கொஞ்சமாக நேற்று ரெஸ்ட்டு பண்ணிட்டேங்க. நல்லாவே ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாங்க அவங்க. என்னை எந்த வேலையுமே நேற்று செய்ய விடலை, கிச்சனுக்குள்ளே போவிடலைன்னே வச்சுக்கோங்களேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருந்தது. இருந்தாலும் திங்கக்கிழமை அதோட கிருத்திகை அமாவாசைலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் ஒரே பரபரப்பான காலை வேலையாக தாங்க இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க, கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஆடிச்சுன்னா அந்த கதை தாங்க என் கதை. நானே தடுமாறி எழுந்து வந்தேன் தூக்கத்தில். கரண்ட் இல்லைங்க. 5 மணிலேருந்தே நம்ம ஏரியாவில் கரண்ட்டே கிடையாது. சமைக்கும்பொழுது கூட கரண்ட்டே கிடையாதுங்க. ஒரு 7 மணி போல் கரண்ட்டு வந்துச்சுங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு சட்னி மட்டும் அரைச்சி கரெக்டாக முடிக்கிற ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கரண்ட்டு மறுபடியும் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் கரண்ட்டே இன்னுமுமே வரலைங்க. நான் வீடியோ வாய்ஸ் பேசுகிற வரைக்கும் கூட வரல. இன்றைக்கி அமாவாசை கிருத்திகை ரெண்டுமே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், எப்பவும் போல் சுட சுட சோறு சூப்பராக கொஞ்சமாக சாம்பார், ப்ளைன் சாம்பார் வச்சேங்க. எண்ணெய் இருக்குது இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது, உப்பு காரம்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா விரத நாளில் சமைக்கும் பொழுது. அவங்கள வரைக்கும் கொஞ்சமாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சேன். நானும் தம்பியும் வாழைக்காய் சாப்பிட மாட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி தான். கடையில் வாங்கின வடை வச்சேங்க. கோவில் பிரசாதம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் ரசம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகத்துக்கு எள்ளு கலந்து சாம்பார், வடை, வாழைக்காய் இதெல்லாம் வச்சு காகத்துக்கு சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு அவங்களும் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட்டில் அவங்களுக்கு வாழைப்பழம் தாங்க கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தாங்க அமாவாசை சாப்பாடு. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.